எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கண்டிப்பா பேசுறேன். இப்போ வந்து நம்ம வீர சரி சென்டர்ல ஒரு பேக் பைட் ஒன்று வந்திருக்கு. இந்த பேக் பைட் வந்து இப்போ உங்களுக்கு மெயினா வந்து நான் பேக் பைட் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனா எதுக்கு எதில் ஓட்டக்கூடாதுன்ற ஒரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணவே இல்லை. இப்போ மெயினா அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ என்ன அப்டேட்னா, இதுல வந்து இந்த எலிவேட்டர் இருக்கு. இது வந்து வர தானியத்தை வந்து ஓடுற தானியத்தை திரும்பி ரிட்டர்ன் எடுத்து போயிட்டு திரும்பி பக்கெட்ல கொண்டுறது. இந்த எலிவேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா மெயினா நான் கிளீனா சொல்லிடுறேங்க. கம்பு கெவுரு சிறுதானியத்துக்கு முள்ள அந்த இதை யூஸ் பண்ணீங்க. இது வந்து மக்கா சோளம் மல்லாட்டை ஓட்டும் போது கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க. ஏன் மல்லாட்டிக்கு வந்து உங்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, அதனோட தானியம் வந்து பெருந்தானியம். அது அந்த தானியம் வந்து என்ன பண்ணனா, இந்த வாய்க்கால்ல இருந்து திரும்பி ரிட்டர்ன் இதில் போயிட்டு திரும்பி பக்கெட்லேயே போயிடும். பக்கெட்ல போகும்போது அந்த கிராப் எல்லாம் போய் பக்கெட்ல சேர்ந்த உடனே அள்ளி போற போல இங்கே தேங்கி நிற்குமே தவிர தேங்கி நின்று உடைச்சல் அதிகமா தெரியும். ஏன்னா திரும்பி மல்லாட்டை அங்கேயே போய் சேர்ந்தா திரும்பி உள்ள தெசூர்ல போயிடும். தெசூர்ல போன உடனே அதை அடிச்சு உடைச்சி திரும்பி பயிரா தான் வரும். அதனால வந்து விவசாயி என்ன பண்ணுவார்னா, இது வந்து சரியா ஓடல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாரு. அதனால அந்த நம்பருக்கு தான் தெரியும் இதுல போயிட்டு அதை ரிட்டர்ன் போகுது, அதனாலதான் உடனே நம்மளுக்கு தெரியும். ஆனா விவசாயிக்கு அப்படி தெரியாது. அதனால மெயினா இதை வந்து அதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது வந்து மக்காசோளம் ஏன் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, இதுல வர கட்டைகள் ஃபுல்லா இதுல வரும். வாய்க்கால வர அந்த கட்டை திரும்ப திரும்ப அதுல போய் சேரும் போது அள்ளி போடுற தானியம் திரும்ப அள்ளி போட வந்து அங்கேயே தேங்கி நிற்குமே தவிர உள்ள போய் கொண்டு போய் சேர்க்காது. அதனால மக்காசோளம் கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க. சிறுதானியத்தை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினா அந்த பேக் பைட்ல நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மெயினா இதை வந்து இந்த 2 கிராப்புக்கு யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணா ஸ்டாப் பண்றீங்க. மீது எல்லா கிராப்புக்கும் யூஸ் பண்ணீங்க. சிறுதானியம் கம்பு கெவுரு உளுந்து எது வேணாலும் யூஸ் பண்ணீங்க. ஏன் சிறுதானியம் யூஸ் பண்ண சொல்றேன்னா, அந்த சிறுதானியம் எவ்வளவு தூரம் போனாலும் நமக்கு உடைச்சது தெரியாது. அது போன உடனே அடுத்த செகண்டே கொடி அள்ளி போட்ட உடனே திரும்பி மேல போயிடும். அதனால இதை மெயினா இந்த 2 கிராப் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ண நினைச்சேன். இந்த வீடியோ போட்டேன். நன்றி, வணக்கம்.